நண்பர் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். நான் முதல்வன் யூபிஎஸ்சி ப்ரிலிம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம கம்ப்ளீட் நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து தமிழ்நாடு அரசோட ஸ்கீம். இந்த ஸ்கீம் மூலிமா இது ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாதம் தோறும் 7500 ரூபாய் உங்களுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க. சரிங்களா? 10 மாதத்துக்கு இந்த ஸ்காலர்ஷிப் அப்படின்றது கொடுப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா யாரெல்லாம் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்களோ 2026 யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்களோ அவங்களுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஒன்று நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வாங்கிக்கலாம். இன்னொன்று கட்டணம் இல்லாத பயிற்சியுமே கூட என்ன பண்ணிக்க முடியும், மதுரை, அதுக்கடுத்து சென்னை, கோயம்புத்தூர் இந்த பிளேசஸில் உங்களால் வந்து அவைல் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதுதான் இந்த ஸ்கீமு. இந்த ஸ்கீம் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். யூபிஎஸ்சி எக்ஸாமில் அதிகமான தமிழ்நாடு மாணவர்கள் போகணும் அப்படின்றதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது. ஓகேங்களா? இந்த ஸ்கீம் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சொன்னபடி தமிழ்நாடு மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் நிறைய பேர் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணணும், அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு அரசு இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் முதல்வன் யூபிஎஸ்சி ப்ரிலிம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளியர் பண்ணக்கூடிய 1000 மாணவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து மாதம் தோறும் 7500 ரூபாய். சரிங்களா? 10 மாதங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் அப்படின்றது கொடுப்பாங்க. ஓகே, இந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து இந்த ஸ்காலர்ஷிப் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். டோட்டலாக ஒரு மாதத்துக்கு 7500 ரூபாயா, மொத்தமாக உங்களுக்கு 75000 ரூபாய் என்ன பண்ணுவாங்க, ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க. 10 மாதங்களுக்கு தொடர்ந்து கொடுப்பாங்க. இது அவைல் பண்ணிக்கலாம். இன்னொன்று உங்களுக்கு வந்து கட்டணம் இல்லாத பயிற்சியுமே என்ன பண்ணிக்க முடியும். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த 3 இடங்கள் என்ன பண்ணிக்க முடியும். இந்த தேர்வு நீங்கள் கிளியர் பண்ணுறது மூலிமா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான கோச்சிங்குமே கொடுப்பாங்க. 2026 நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும்னு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கோச்சிங்குமே என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து கட்டணம் இல்லாமல் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இதுதான் இந்த ஸ்கீம். இதுதான் இந்த ஸ்கீமோட பேசிக்ஸ். அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். முக்கியமான நாட்கள் நம்ம வந்து பார்ப்போம். நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு விட்டுருக்காங்க அப்படின்னா வந்து 26/6/2025 இந்த டேட்டில் தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த அறிவிப்பு வெளியிட்ட நாளிலிருந்து இந்த 10/7/2025 இந்த 15 நாட்கள் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த 15 டேஸ் டைம்க்குள்ள நீங்கள் என்ன பண்ணிடணும், இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் தான் எக்ஸாம் எழுத முடியும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, இந்த 15 டேஸ்க்குள்ள நீங்கள் 10/7/2025 ஜூலை 10க்குள்ள என்ன பண்ணிடுங்க, நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கடுத்து ஹால் டிக்கெட் வந்து ஜூலை 3rd வீக்கில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் என்னைக்கு நடக்கும் அப்படின்னா வந்து 26/7/2025. சரிங்களா? இந்த டேட்டில் காலை 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் உங்களுக்கு 2 hours எக்ஸாம் அப்படின்றது நடக்கும். ஓகே, இந்த எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும் இது எல்லாமே நம்ம இந்த காணொலியில் நம்ம வந்து பார்க்கலாம். சிலபஸ்லாம் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து இதுதான். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கீமோட இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இதுதான். நம்ம சொன்னபடி மாதம் தோறும் 7500 ரூபாய் பணம் கொடுப்பாங்க. 10 மாதங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் அப்படின்றது கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி கட்டணம் இல்லாத பயிற்சி உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், எடுத்துக்க முடியும். சென்னையில் 325 பேருக்கு என்ன பண்ணுறாங்க, கட்டணம் இல்லாத பயிற்சி வந்து கொடுக்குறாங்க. இதில் முழு நேரம் நான் வந்து அங்கேயே தங்கி படிக்கிறேன். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுமே வந்து கட்டணம் இல்லாத பயிற்சி, கட்டணம் இல்லாத ஹாஸ்டலுக்கும் கட்டணம் கிடையாது. உங்களுக்கு உணவுமே கட்டணம் இல்லாமல் தான் அரசு வந்து கொடுக்குறாங்க. ஸோ 225 பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல் டைம் அங்கேயே வந்து ஸ்டே பண்ணி படிக்கிற மாதிரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட வந்து கொடுக்குறாங்க. பார்ட் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து 100 பேர் கொடுக்குறாங்க. சரிங்களா? சென்னையில் 325 பேருக்கு இந்த பயிற்சி வந்து கொடுப்பாங்க, ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான பயிற்சி. மதுரை மையத்திலையும் முழு நேர பயிற்சி 100 பேருக்கு வந்து கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர்லையும் 100 பேருக்கு வந்து கொடுக்குறாங்க. டோட்டலாக 525 பேருக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த பயிற்சி கொடுக்குறாங்க. பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு அப்போ 1000 பேர் சொன்னாங்களே டோட்டலில் பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு அந்த அமௌண்ட் மட்டும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் நீங்கள் வாங்கிக்க முடியும். சரிங்களா? அப்போ டோட்டலாக 1000 பேருக்கு வந்து கொடுக்குறாங்க. 1000 பேரில் 525 பேருக்கு மட்டும் பயிற்சி ப்ளஸ் அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்வே வந்து வாங்கிக்க முடியும். இதுதான் இந்த ஸ்கீமோட இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும், இந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எக்ஸாமில் எத்தனை கேள்வி கேட்பாங்க அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த எக்ஸாம் வந்து என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னா வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் நடக்கும். சரிங்களா? OMR பேஸ் பண்ணி தான் நடக்கும். உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் ஒரு கேள்வித்தாள் கொடுப்பாங்க, ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு OMR ஷீட்டுமே வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்கள் அந்த கேள்விகளை படிச்சுட்டு அந்த OMR ஷீட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், ஆன்சர் நீங்கள் வந்து குறிக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து OMR பேஸ்டு தான் இந்த எக்ஸாம் அப்படின்றது இருக்கும். உங்களுக்கு கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், கீழே வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் எது சரியான ஆப்ஷன் அப்படின்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, அப்போ அந்த கொள்குறி வகைகள் வினாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய MCQ டைப்பில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? மொத்தமாக நம்மளுக்கு எத்தனை கேள்விகள் கேட்பாங்க இந்த எக்ஸாமில் அப்படின்னா வந்து 100 கேள்விகள் கேட்பாங்க. அதாவது தேர்வு வந்து 2 மணி நேரம் தான். ஓகேங்களா? 2 hours தான் இந்த எக்ஸாம் நடக்கும். இந்த 2 ஹவர்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும், 100 கேள்விகளுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, அந்த 100 கேள்விகளும் என்னென்ன தலைப்புகள்லேருந்து கேள்வி கேட்பாங்க, என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 கேள்விகள் நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பாடத்துலேருந்து கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னா வந்து அந்த பொதுவாக ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த பொது அறிவு பாடங்கள்லேருந்து நமக்கு 90 கேள்விகள் கேட்பாங்க. 10 கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு ரீசனிங், அதுக்கடுத்து வந்து ஆப்டிடியூட், அதாவது நம்ம கணிதம் சார்ந்த கேள்விகளாக வந்து இருக்கும். அப்போ 90 கேள்விகள் நமக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்லேருந்து கேட்குறாங்க. 10 கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிசாட்லேருந்து கேட்பாங்க. ஓகே, இதுதான் மொத்த கேள்வி கேட்கக்கூடியதுக்கான என்னென்ன டாபிக்ன்றது நம்ம அடுத்து நம்ம வந்து பார்ப்போம்.
அப்போ ஒரு கேள்விக்கு 100 கேள்விகள் கேட்குறாங்களா, ஒரு கேள்விக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 மதிப்பெண்கள், டோட்டலாக 200 மதிப்பெண்களை கொண்டது இந்த தேர்வு. 2 மணி நேரம் வந்து தேர்வு வந்து நடக்கும். சரிங்களா? இந்த தேர்வில் நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்குது. ஓகே, ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, கீழே 4 ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஏ தான் சரியான ஆப்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா, நீங்கள் சரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த கேள்விக்கான முழு மதிப்பெண் கொடுத்துருவாங்க. 2 மார்க் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? 2 மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதில் பிரச்சனை இல்லை. சப்போஸ் நீங்கள் தவறான ஆன்சரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, சப்போஸ் பி, சி, டி இதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 1/3 மார்க் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ சரியான கேள்விக்கு வந்து 2 மதிப்பெண் அப்படின்னா ஒவ்வொரு நீங்கள் தவறாக அளிக்கக்கூடிய கேள்விகளுக்கும் என்ன பண்ணிடுவாங்க, மைனஸ் 0.66 மதிப்பெண்கள் என்ன பண்ணிடுவாங்க, மைனஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? சப்போஸ் நீங்கள் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னா எந்த மதிப்பெண்களும் உங்களுக்கு வந்து எதுவுமே பண்ண 0 மார்க் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகே, உங்களுக்கு மதிப்பெண்கள் கொடுக்கவும் மாட்டாங்க, குறைக்கவுமே வந்து மாட்டாங்க. ஓகே, அப்போ நீங்கள் தவறான விடைகள் என்ன பண்ண முடியாது, எதுலையுமே கொடுக்க முடியாது. நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி வீடியோ நம்ம அடுத்து வரக்கூடியதில் நம்ம வந்து பார்ப்போம், எப்படி படிக்கலான்றதை பார்ப்போம். அதில் நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ இதுதான் பேசிக்ஸ், இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்றது. அதுக்கடுத்து சிலபஸ் நம்ம வந்து 90 கேள்விகள் உங்களுக்கு இந்த பாடத்துலேருந்து கேட்பாங்க. மொத்தம் 100 கேள்விகளா, 90 கேள்விகள் இந்த ஜெனரல் ஸ்டடீஸ்லேருந்து கேட்பாங்க. ஓகே, 10 கேள்விகள் இந்த சிசாட்லேருந்து கேட்கறதா சொல்லியிருக்காங்க. அப்போ 90 கேள்விகள் எந்தெந்த பாடத்துலேருந்து கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நமக்கு கேள்விகள் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி, இந்தியாவினுடைய வரலாறு, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மெடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, இதுலேருந்துலாம் நமக்கு கேள்வி கேட்பாங்க. அதுக்கடுத்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இந்திய தேசிய இயக்கம்னு சொல்லுவோம், அதுலேருந்து நமக்கு கேள்வி கேட்பாங்க. அதுக்கடுத்து ஜியோகிராஃபி, இந்திய புவியியல், உலக புவியிலிருந்து கேள்வி கேட்பாங்க. பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு சார்ந்த கேள்விகள் வந்து கேட்பாங்க. எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம் சார்ந்த கேள்விகள் நமக்கு வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அது சார்ந்த கேள்விகள் வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து என்விரான்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழல், சூழலியல் சார்ந்த கேள்விகள், உயிர் பன்முகத்தன்மைன்னு சொல்லக்கூடிய பயோடைவர்சிட்டி சார்ந்த கேள்விகள், கிளைமேட் சேஞ்ச், சுற்றுச்சூழல் மாற்றம் சம்பந்தமான கேள்விகள்லாம் நமக்கு என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பொது அறிவியல் வந்து நம்ம கேள்வி கேட்பாங்க. அதாவது பிரிலிம்ஸ் எக்ஸாம், யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் பிரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு என்ன சிலபஸோ அதே ஜிஎஸோட சிலபஸ் தான் இங்கே வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அதுதான் இருக்குது. ஆனால் யூபிஎஸ்சி அளவுக்கு இது வந்து டஃப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை, அந்த அளவுக்கு வந்து இருக்காது. ஏன்னா இது யூபிஎஸ்சி கோச்சிங்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தானே, அதனால அந்த அளவுக்கு கடினமாலாம் வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் வரக்கூடிய நாட்களில் ஒரு சரியான திட்டமிடலோட ஒரு பேசிக்ஸ் புக்ஸ் வச்சு படிச்சாவே என்ன பண்ண முடியும், இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இந்த 30 நாட்களை நம்ம எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதில் நீங்கள் வந்து பாருங்கள். அந்த வீடியோ போஸ்ட் ஆயிடுச்சுன்னா லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லை ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதுக்கடுத்து சிசாட் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்காக இது அப்படியே சுருக்கணும் அப்படின்னா வந்து 2 டாபிக் தான். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து ரீசனிங். ஓகேங்களா? ரீசனிங்லேருந்து கேள்வி கேட்பாங்க. இன்னொன்று குவான்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட்லேருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கேள்வி வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போது இதிலேருந்து 90 கேள்விகளும், ஜெனரல் ஸ்டடீஸ்லேருந்து 90 கேள்விகளும், இந்த ரீசனிங் ஆப்டிடியூட்லேருந்து 10 கேள்விகளும் உங்களுக்கு கேட்பாங்க. மொத்தமாக 100 கேள்விகள் தான் இந்த எக்ஸாம்லேருந்து கேட்பாங்க. தயார் பண்ணுறது ரொம்ப கடினமாக சொல்ல முடியாது. இது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைமாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே வந்து இருக்குது. ஓகே, அதை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து இந்த 1000 பேருக்கு வந்து இந்த இது கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்குறாங்களா, இது எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசி இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா பிசி 265 மாணவர்கள், அதுக்கடுத்து பிசிஎம் 35 மாணவர்கள், அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எம்பிசி, டிஎன்சி, அதுக்கடுத்து எஸ்சி கேட்டகரி, எஸ்சிஏ கேட்டகரி, அதுக்கடுத்து எஸ்டி கேட்டகரி, அதுக்கடுத்து ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக 1000 பேருக்கு அந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் வந்து இந்த இது வந்து பிரிப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கும் இதில் வந்து இடஒதுக்கீடு வந்து இருக்குது, 4% இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடஒதுக்கீடு அதுவுமே வந்து அமலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து என்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். ஓகே, ஸோ ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதாவது 2026 யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுத நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் சிம்பிளாக சொல்ல போனோம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வயது வரம்பு, அப்போ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம், நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும். வயது வரம்பு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 21 வயது ஆயிருக்கணும். என்னைக்கு அப்படின்னா 1/8/2026. சரிங்களா? இந்த நாளில், ஓகேங்களா, இந்த நாளில் உங்களுக்கு 21 வயது வந்து ஆயிருக்கணும். அப்படி 21 வயது இந்த டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் தான். சரிங்களா? அதே மாதிரி இது வந்து மினிமம் ஏஜ். அதே மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே டேட்டுமே கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்னு பார்க்குறப்ப ஆதி திராவிடர் பழங்குடியினர் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வந்து 37 வயது வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸாம் எழுத முடியும் இல்லையா? ஸோ அந்த யூபிஎஸ்சிக்கு என்ன எலிஜிபிலிட்டி அதே எலிஜிபிலிட்டி தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத முடியும். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னமே உங்களுக்கு என்ன
உங்கள் கேட்டகரி வைஸ் என்ன உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கோ அதில் வந்து 10 ஆண்டுகள் தளர்வு இருக்குது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 42 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பிசி கேட்டகரி மாணவர்கள், அதுக்கு அடுத்து எம்பிசி கேட்டகரி, பிசிஎம், ஸோ அவங்களாம் இருந்து, அதாவது ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 35 வயது வரைக்கும் என்ன பண்ண முடியும், இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுத முடியும். யூபிஎஸ்சிக்கு என்னவோ அதே தான். ஜென்ரல் கேட்டகரி மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 32 வயது வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து எழுத முடியும். சரிங்களா, மேக்ஸிமம் ஏஜ். யூபிஎஸ்சி அதாவது 2026 யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னா இந்த நான் முதல்வன் பிலிம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். சரிங்களா, அதுதான். அதுக்கடுத்து நுழைவுத் தேர்வு மையங்கள். இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள்லையுமே வந்து நடக்கும். உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அதில் மாவட்டம் வந்து நீங்கள் எந்த மாவட்டம் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மாவட்டங்களில் என்ன பண்ண முடியும், உங்களால் வந்து எக்ஸாம் நீங்கள் வந்து எழுத முடியும். சரிங்களா, அதுக்கடுத்து எக்ஸாம் நீங்கள் வந்துட்டு போகிறது உங்களுடைய சொந்த செலவுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எந்த அமௌண்ட்டும் கொடுக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அந்த பிலிம்ஸ் எக்ஸாமுக்கு வந்துட்டு போகிறது மட்டும். அதுக்கடுத்து விண்ணப்பிக்கும் நடைமுறை. நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த வெப்சைட் தான் நீங்கள் வந்து போகணும். portal.nanmudalvan.tn.gov.in இந்த வெப்சைட் நீங்கள் nanmudalvan.tn.gov.in இந்த வெப்சைட் நீங்கள் போனீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்க முடியும், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இதே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், இது நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா, அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா பேசிக் டீல்ஸ்லாம் கேட்பாங்க. அந்த டீல்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா, அப்ளை பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து முக்கியமான குறிப்பு, இது யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது இந்த எக்ஸாமுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் மத்திய அரசு பணிகளில் இல்லை மாநில அரசு பணி ஆல்ரெடி நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா, அது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி அந்த டீட்டெயில்ஸை இவங்க வந்து கேட்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்கணும். சரிங்களா, சப்போஸ் நீங்கள் 2026 யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் என்ன பண்ணிடுவாங்க, நிப்பாட்டிடுவாங்க. சரிங்களா, அதனால் 2026 எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறவங்களா இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணணும். இன்னொன்று, மத்திய மாநில அரசு பணிகளில் நீங்கள் வந்து இருக்கக்கூடாது. இதுவுமே வந்து முக்கியமான ஒன்று. அதுக்கடுத்து இந்த பயிற்சி நீங்கள் வந்து பயிற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து சென்னையில் 225 பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா முழு நேர பயிற்சி, 100 பேருக்கு வந்து பகுதி நேர பயிற்சி, கோயம்புத்தூர்லையும் 100 பேருக்கு வந்து முழு நேர பயிற்சி, மதுரையிலையும் 100 பேருக்கு முழு நேர பயிற்சி நாங்கள் வந்து கொடுப்போம். டோட்டலாக 525 பேருக்கு வந்து முழு நேர பயிற்சி கொடுப்போம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான் முதல்வன் யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவர் அவர் என்ன பண்ண முடியும், 2 முறை மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த ஸ்காலர்ஷிப் வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சப்போஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி 2 முறை இந்த எக்ஸாம் நடந்திருக்கு. 2023லையும் நடந்திருக்கு, அதே மாதிரி 2024லையுமே நடந்திருக்கு. இந்த 2 ஆண்டுகளுமே நீங்கள் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த முறை நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் நீங்கள் வந்து வாங்க முடியாது. சரிங்களா, ஆனால் பயிற்சி வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா பயிற்சிக்கும் இதே எக்ஸாம் தான் அப்படின்றதுனால அது வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ அதுதான் இந்த இதுக்குமே, அதாவது இந்த கட்டணம் இல்லாத பயிற்சிக்குமே கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிசர்வேஷன் வந்து இருக்குது. அதன் அடிப்படையில் இங்கே வந்து ரிசர்வேஷன் வந்து படி கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னையில் முழு நேர பயிற்சி 225, பகுதி நேர பயிற்சி 100 பேருக்கு, கோயம்புத்தூரில் முழு நேர பயிற்சி 100 பேருக்கு, மதுரையிலேயே முழு நேர பயிற்சி 100 பேருக்கு. இங்கே ரிசர்வேஷன் அடிப்படையில் எத்தனை பேர்னு கொடுத்துருக்காங்க, இதையுமே நீங்கள் பார்த்துருக்கோங்க. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கும் 4% இடஒதுக்கீடு இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. இதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சென்னையில் கோச்சிங் போகிறவங்க மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு முறை ஒரு டெபாசிட் மாதிரி 3000 ருபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரீஃபண்டபிள் தான். அதையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கு அடுத்து பயிற்சி நேரம். நீங்கள் வந்து ஃபுல் டைம் பயிற்சிக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் பயிற்சி இருக்கும், கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் கிளாஸ் இருக்கும் அப்படின்னா வந்து காலை 10 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து பயிற்சி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓகே. நீங்கள் முழு நேர பயிற்சி அப்படின்னா காலை 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்கு முழு நேர பயிற்சி அப்படின்றது இருக்கும். சப்போஸ் நீங்கள் பகுதி நேரம் நீங்கள் வந்து பார்ட் டைம் கிளாஸ்க்கு நீங்கள் போகிறீங்க சென்னையில் அப்படின்னா ஈவினிங் 6 PM-லேருந்து 8 PM வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும், கிளாஸ் அப்படின்றது இருக்கும். சாட்டர்டே சண்டே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல் டைம் கிளாஸ் மார்னிங் 10:30லேருந்து ஈவினிங் உங்களுக்கு 5:30 வரைக்குமே கிளாஸ் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முழு நேர பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு கட்டணமற்ற பயிற்சிக்கு கட்டணம் இல்லை. அதே மாதிரி தங்கும் விடுதிக்கும் என்ன கிடையாது, கட்டணம் அப்படின்றது கிடையாது. உணவும் என்ன பண்ணுவாங்க, கட்டணம் இல்லாத உணவுமே வந்து அளிப்போம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் சென்னையில் மட்டும்தான் பகுதி நேர பயிற்சி இருக்குது, சென்னையில் பகுதி நேர பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு விடுதி வசதியெல்லாம் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பகுதி நேர பயிற்சி அப்படின்னா விடுதி வசதி வந்து கிடையாதுன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது, உங்களுக்கு அப்ளை பண்ணுற ப்ராசஸ்லையோ இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இவங்க நான் முதல்வன் டீம் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அந்த காண்டாக்ட் நம்பர் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இவங்கள செக் பண்ணி பாருங்கள். அப்படி மெயில் அட்ரஸ் இருக்குது, மெயில் ஐடி மூலியமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் மெயில் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், உங்களுடைய சந்தேகங்களையோ இல்லை அது உங்களுக்கு என்ன தீர்வு வேணுமோ அதை அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து கேட்க முடியும். சரிங்களா, ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனுடைய PDF உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுடைய சேனலை நீங்கள்
இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் நிறைய போஸ்ட் போடலாம் அப்படின்னு இருக்கோம். அதே மாதிரி டெலகிராமில் நிறைய இம்பார்ட்டன்ட் போஸ்ட் உங்களுக்கு டெய்லியுமே நியூஸ் பேப்பர் என்ன படிக்கணும் எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதான் என்னுடைய நம்பர். சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? வேறு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.